வயசு பிள்ளைங்களாம் எதுவும் நம்மள ஏறு எடுத்து கூட பார்க்கல. இதாவது நம்மள பார்க்கும்போது பார்க்கலாம். கண்ணு என்ன மூடி சொல்றீங்க? கண்ணு சின்ன குஞ்சி அது அங்க ஒரு 50 ரூபாய்க்கு. வாய் பேசாத இருந்தா 7 மணிக்கு போவேன். வாய் பேசல 9 மணிக்கு தான் போவேன். 5 மணிக்கே போகணுமா? நான் 5 மணிக்கே யாரு சம்பளத்தை கொடுத்துறாதீங்க. 5 மணிக்கே போறாங்க. ஆமா, அதெல்லாம் சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் தெய்வீக திரு சபை. காசு கொடுக்க வரீங்களா? ஒண்ணுக்கு போறீங்களா? அருள்மிகு பச்சையம்மன் சுவாமிக்காக வருடம் தவறாம கார்த்திகை மாதம் வருடம் தவறாம குலதெய்வமாக விளங்கக்கூடிய நமது பச்சையம்மன் சுவாமிக்காக நாடகம் அரங்கேற்றம் உலகமே போற்றும்படிக்காக நம்ம எல்லா பக்கம் கார்த்திகை மாதத்துல நம்ம கோசாரிப்பட்டி பச்சையம்மன் நாடகம் பச்சையம்மன் கோயில் முன்பதாக எப்பொழுதும் சிறப்பா பல நாடக கலைஞர்களை அழைத்து வந்து நாடகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி உலகமே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம உள்ளூர் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்துமா? நம்ம அக்னி புயல் யூடியூப் சேனல் அண்ணா அவர்கள் அரும்பாடுபட்டு வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் இங்க நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துறாங்க. அப்பேற்பட்ட அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் எனக்காக அன்பளிப்பு செய்த அருமை நல்ல உள்ளங்கள், அத்தனை நல்ல உள்ளங்கள் எப்படி வெளியே வந்த உடனே கேட்டு கொடுக்காம அவர்களே கொண்டு வந்து கொடுத்த அன்பு நல்ல உள்ளங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு நோயில்லாத வாழ்வும் குறைவே இல்லாத செல்வத்தையும் பெற்று குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் பெரியவர்கள் செய்கின்ற தொழிலும் அம்மனுடைய கடைக்கண் பார்வையினால நாளுக்கு நாள் உயர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக ஆண்டவனின் அடி சுவடிகளை வழங்குகிறோம். நாடகம் சொல்லிவிட்டாங்க. நீ என்னன்னு கேக்குற? எதுக்கு வந்த? அப்படியே
மாதர்களும் மெச்சிடு வடிவம் உள்ள மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி ஆமா அழகு படைத்த என்னுடைய பெயர்தான் காந்தாரி காந்தாரி அம்மன். அப்படி காந்தாரி அம்மன் ஆகி இருந்தாலும் தங்கள் பிறப்பின் ரகசியம். ஆமா சாமி, பிறப்பின் ரகசியம் போடு போடு போடு. காந்தாரி காந்தாரி மன்னனுக்கும் சுவாலாதேவிக்கும் அன்பு மகளாக இந்த காந்தாரி பிறந்து ஆசை அன்போடு சீரம் சிறப்புடன் என்ன கல்யாணம் செஞ்சார். யாரு யாரு ஐயா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட இடம் இல்ல, பெரிய இடம். பெரிய இடத்துலயே கை வச்சிருக்க, பெரிய இடத்துலயே போயிருக்கிற. திருதராஷ்டிர மன்னன் அவரை மாலையிட்டு சீரம் சிறப்போடு நானும் அவரும் கூடி கலந்து எனக்கென்று 100 பிள்ளைகள். 100 என்ன கொண்டு போய் அங்க கொண்டு போய் தேய்க்கிறேன். அரியா பிள்ளைங்க வந்தாலும் ஏப்பா அரியா பிள்ளைங்க வந்தாலும் இப்படி கொண்டு போய் தேய்க்கிறது, பெரிய படிச்சு வந்தாலும் இப்படி கொண்டு போய் தேய்க்கிறதா? வியாதியா? சரி சரி, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஊறிட்டே இருக்கணும். 100 தெளிவிட்டேன். சரி, ஒரு மகளும் 101. அப்படி பெற்றெடுத்து சீரம் சிறப்போடு வந்து வந்தாலும் நான் இப்பதான் தனியா இருக்கிறேன். என்னை சுத்தியும் மருமகமார்கள் 100 பேர் இருக்கிறாங்க. மருமகள் என்ன நினைக்கிற நீ? நிக்க மாட்டாங்க கணேசு, பொம்பளைங்களா நிக்க மாட்டாங்க. அங்க ஓடுவாங்க, இங்க ஓடுவாங்க, அங்க திரிவாங்க, இங்க திரிவாங்க. ஊர் மேல ஒரு வேலை வெட்டி செய்யறதுக்கு அப்படி திரிவாங்கன்னு வச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட மருமவாயா எங்க மரும 100 பேரும் அவ்வளவு சுறுசுறுப்பு. பாருங்க வருவாங்க பாருங்க பொம்பளைங்களா. அப்ப என்ன பாருங்க, நாளைக்கு ஏரியால போய் நேரத்தை கடத்த வேண்டாம். அந்தவரமாக இருக்கிறார். அப்படி என்று சொல்லி அந்த காந்தாரி அழைக்க சபைக்கு தர்பார் மற்ற விஷயம்
மகாராஜா சபை கூடினார் அது தேவர் சபை. இப்படி பூலோகத்தில் சபை கூடினார் நமக்கோ ராஜசபை. நம்மை போல் மாநில மக்களுக்கு இது ஒரு ராஜசபை. ஆமாங்க. இந்த ராஜசபை முன்பாக பச்சையம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இணைபெருமாள், பெரியாண்டவன் எல்லாம் இவர்களுக்கு முன்பாக இங்குள்ள குருபெரியோர் விருப்பத்திற்காக நாம் நடத்தக்கூடிய நாடகம் பாரத விலாசம் புரோபத தொழில் என்னும் நாடகத்தை இங்குள்ள குருபெரியோர்களால் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் வெளியே வந்த பின்னால் என் வேடத்தை பாராட்டி கட்டப்புலி நிலத்தில் வாதம் செய்யக்கூடிய எனது பங்காளியால் விளங்கக்கூடிய எனது அண்ணா ராதாமணி கவுண்டர் அவர்களும் இன்னும் காட்டூர் களத்தில் வாதம் செய்யக்கூடிய கண்டப்பன் அவர்களையும் என் அண்ணன் மகனாய் விளங்கக்கூடிய குப்புசாமி அவர்களும் இன்னும் இத்தகால காலத்தில் வாதம் செய்யக்கூடிய வெங்கடாச்சலம் அவர்களும் இன்னும் புவாலூர் வாதம் செய்யக்கூடிய பலசரிக்கை கடை ஓனர் அர்ஜுனன் அவர்களும் இன்னும் எத்தனையோ பேர்கள் என் வேடத்தை பாராட்டி எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். தேவராஜ் அவர்களும் இன்னும் அனைவரும் எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் எங்கள் அருகாமையில் ஒன்றிய களத்தில் வாதம் செய்யக்கூடிய மல்லிகா அவர்களும் எனக்கு என் வேடத்தை பாராட்டி நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் நன்கொடை வழங்கினவர்கள் வழங்காதவர்கள் இந்த நாடகத்துக்கு கல்வி கழிக்குமாறு வந்து இருக்கவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய அளவக்கவுண்டரும் இந்த நாடகத்திற்கு தொழிலே பொருட்படுத்தாமலுக்கு அளவக்கவுண்டர், ராஜாமணி கவுண்டர், இன்னும் பங்காளி, பைத்தாளி அனைவரும் ஒன்றாக கூடி ஏற்பட்ட சதநாட்டியத்தை நிலைநாட்டிருக்கிறார்கள். வாக்கியம் செய்யக்கூடிய கோயில் பணியின் மைத்தனன் அவர்களும் வருகை கொண்டிருக்கிறார்கள். மாதவா இன்னும் நமக்கு நன்கொடை வழங்கினாலும் வழங்காவிட்டார்களும் விட்டு போனவர்களும் மன்னிக்குமாறு. அதனால இந்த ராசசபை முன்பாக நான் வந்தபடியால் என் உற்றார் உணர்கள் பெத்துக்கள் வித்துக்கள் நாடகத்தில் வெளிவந்தம் அமர்த்த வேண்டும்.
அது மட்டுமல்ல மேட்டுப்படைப்பில் வாக்கம் செய்யக்கூடிய சமுதி அம்மா அவர்களும் எனக்கு நண்பர்கள் வாங்கியிருக்கிறார். அவருடைய மகன் முருகனுக்கு மகளை கொடுத்திருக்கிறேன். அந்த அம்மா எனக்கு நண்பரை வழங்கியிருக்கிறார்கள். 100 ரூபாய் நண்பரை அவருடைய குடும்பமாகப்பட்டது. பச்சை முடிய ஆரிய புகழ் எப்படி ஓங்குகிறதோ ஆண் பெண் அனைத்து பேரும் நன்றா இருக்குமாறு வாழ்த்து வழங்கொடுக்கின்றேன். காத்தால் அழித்தால் படைத்தல் சொல்லக்கூடிய தேவைகள் தேவனால் விளங்கக்கூடிய முக்கம் படைத்த பரமேஸ்வரோட சலாபாரத்தில் விளங்கக்கூடிய சங்கர பரம்பரையில் பிறந்த அப்படி இருந்த போதிலும் மருமகளே என்ன மாமியா வச்சுக்கிட்டு என்ன பேச்சு அங்க எங்கேயும் பேசிக்கிட்டு அப்படியா? தங்கள் திருவடி பொறுப்பாத கமலங்களுக்கு வச்சு கோத்து வந்தரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்கள்லாம் பறித்து வந்து முதல் நான் தான் படித்தேன். முதல்ல நான் தான் படிப்பேன். என்ன மாமியாருக்கு நான் தான் படிவேன். ஏன் நான் தான் படிவேன் சொல்லுவேன். எனக்கு ஒரு வெக்க கட்டவளே அங்க பாரு எங்க புடிச்சிட்டு தெரியறான்னு பாரு. குடிக்கிறது ஒழுங்கா புடுறாடியே அதுக்கார நீ தான் பெரியவன். அதனால நீ தான் உனக்கு தான் முன்னாடி கவலைப்படாத. ஏத்தவும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன மருமக போற நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து மருமக முதல்ல வந்து காலடி எடுத்து வச்சு கூட பார்க்காம என்ன எத்தனை ஆயிரம் கேள்வி கேக்குறாளே இது பாத்துக்கிட்டு கிரீடி எத்தனை பாத்துக்கிட்டே கேக்குற என்னதா கீழ தள்ளி பிடிக்கல. கீழே உடுத்து
போயிட்டீங்களா? கொண்டு கூடாதுல முண்டை சாவுட்டா இருக்கிறது ஒண்ணு இல்லாத இருக்கிறது ஒண்ணு. அந்த கிளை மேல உழுக்காவலாக்குற ஏன் கவுனி ரெடி காண்டியாரனோல அந்த கிளை மேல விழுந்தேன். வாங்கி சொல்லி விட்டுக்கிறேன் ஐயா கிட்ட. அப்ப ஓவுதா 100 பேர் எனக்கு வாக்கப்பட்டாங்க பாரு மருமகளா. ஆயா முதல்ல கால எடுத்து வச்சா எங்க பெரிய மருமக அந்த குடும்பம் அப்படி இருக்குது. இன்னும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போக மாட்டோம். அத்தை தங்களுடைய திருவடி பாதங்களை வேற வளகாப்பு பண்ணவங்களாட்டம் வெறும் கண்ணாடி வழிகளா போட்டுட்டு வந்து எல்லாம் உடச்சிச்சு. அவளுக்கு ஏற்கனவே ரத்தகாலம் வாங்கிச்சு. கூத்துக்கு வரும்போது 10 வாங்கிட்டு சரி அதனால ரத்தம் வரும்னா எங்க அத்தை நேரம் செத்து இருப்பான். வாங்க 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 அம்மா அண்ணே மகனே நாங்க ராஜ்சபைக்கு போகிறோம். நாங்க ராஜ்சபைக்கு போகிறோம். ராஜ்சபைக்கு ஆமா ஒரு பெண் பிள்ளை அழைத்து போக கூடாது. அங்க விழா நடக்கக்குள்ள பெண்களோட பெண்களாக சேர்ந்து ஒன்னா வந்துருங்க. அண்ணவர்லாம் அறிஞரியாகி திரௌபதியாகி ஒன்னெடுத்து ஒப்படைத்து போறம்மா. தங்க சிலையாட்டம் மருமபாரி இப்படி மாமியா இது வரைக்கும் மாமியா ஒரு நாளும் நம்மள இந்த மாதிரி கொஞ்சம் பலாடி பெண்களோட பெண்களாக ஒன்னா சேர்ந்து விழா நடக்கும் போது அங்க ராஜசபை நேரம் நீங்க முதல்ல போங்கப்பா. நான் பாத்துக்கிறேன். அத்தை வந்து பாரு பொன்னான திருவடிக்கு 1000 விதமான வாசனாதி நறுமலரை கொண்டு வந்து ஒரு திருவடியில கட்டி வைத்து ஒரு திருவடியை அடிபணிந்து ஒரு நாளா நடையில படி நம்ம ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க தொட்டு பூட்டி. ஆயா எனக்கு நான் வாக்கப்பட்டாங்க 100 பேர் 1 2 இல்ல 100 பேர் பண்ணி பல குட்டி போட்டா அப்படி 100 மருமம் வாக்கப்பட்டு எதுக்கு பிரயோஜனம் பாரு. ஒரு மரம் இருந்தாலும் பாரு எவ்வளவு தெய்வ கடாச்சமா எவ்வளவு பொறுமையா பாரு. அதுக்கு பாரு ஆடுதுக்கு பாரு எறும்பு கொட்ட மாட்டோம். ஆடு எறும்பு கொட்ட மாட்டோம். இருக்கிறாங்க தங்கச்சி இத மூணு சொல்லுடி மருமக மருமக மாற பாரு. சத்தியமா சொல்றேன் இப்படி சொன்னா எப்படி எங்க பாரு படி நம்பிரு. ஆமா சத்தியமா சொல்றேன் எங்க மாமி எல்லாம் 108ல அடிபட்டு தான் சாவுவா. 108 ஆமா
ஏண்டி அப்பதான் சீக்கிரம் தூக்கிட்டு ஏண்டி இங்க பாரு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு டீ தண்ணி போட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாம் நாங்க போட்டு கொடுக்கறோம் இப்போ வந்தவள என்ன இப்போ வந்தவள நீ தூக்கி வச்சிட்டு ஆற இதெல்லாம் வெக்கமா இவங்கெல்லாம் சூடு இல்ல இவங்கெல்லாம் சொரண இல்ல ஏண்டி தாசா அடி நீ எல்லாம் ரயில் அடிபடுச்சா அடி ஏரோப்ளேன்ல அடிபடுச்சா நீ எல்லாம் நல்லா இருக்கியா பேசாதே ஏண்டி மருமகளே மருமகளே வாய் நல்லா கேளுடி சாவற ஆடி அப்புறம் ஓடி மருமகளே வாய் இப்படி பேசாதீ பேசி பேசிதான் சத்து பல்லாரி இருந்துட்டு போகுது பேசினா அவளை என்ன கைய முடிச்சு நான் வீடு தெரியறேன் எல்லாம் ஒண்ணுதாம்மா நீங்களும் என் மருமகத்தான் பாஞ்சாலி என் மருமகத்தான் எல்லாம் என் மருமகத்தானே வேற யாரு அந்நிய சொல்லலாம் உங்க வாடி வாங்க வாடி அத்தனை பேர் சொல்றேன் நாங்க என்னைக்காவது உனக்கு குறை வச்சிருக்கோம் குறை வைக்கல உனக்கு காலை பிடிச்சோன்னா உன்னை நான் கழுத்தை பிடிக்கிறவங்களா ஆமா ஆமா எப்ப கொண்டு போலாம் சொத்தெல்லாம் வந்து சேரும்ல என்னைக்காவது ஒரு நாளாவது என் தங்கச்சி எண்ணி இந்த மாதிரி என்னைக்காவது கொஞ்சிருப்பியா அப்படியே அந்த சக்காலத்தி வந்ததும் அப்படி எழுந்திருக்கிறேன் வருது அப்படியே மருமகளே நீங்க நம்ம வீட்லயே இருக்கிறீங்க அதனால உங்க பாஞ்சாலி இன்னைக்குதான் வந்தா அதனால ஆசன்பா ஒரு சில வார்த்தை பேசுறேன் எதே வீட்டுக்கு வந்தா ஒரு ஆசன்பா பேசுறதா உங்க மேல பாசம் இல்லாதே போயிருச்சு எனக்கு உங்க மேலயே எனக்கு பாசம் ஆமா ஆமா இருக்கு ரொம்ப இருக்கும் ஏத்த அப்ப வீட்ல இருந்தா பாசம் வராது அப்ப வெளியில போகணுங்கறியா ஏ வாடி நம்ம நாலு ரோட்ல போயிட்டு வரோம் நம்மளுக்கு மாட்டா விலையெல்லாம் உடைஞ்சு போய் ரத்தமா ஊத்துது இன்னும் வேற போறிய வெளியில எனக்கு என்னன்னு தெரியல 3 நாளா ரத்தம் நிக்க மாட்டேங்குது அதனால எல்லாம் உள்ள அரண்மனையில இருக்கலாம் விழா கோலம் நடக்கும் போது நம்மள அழைப்பாங்க அப்ப நம்ம பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலாம் இங்கேயே கொஞ்சம் எங்க அடக்குக்கு என்ன ஒடுக்குறதுக்கு என்ன நாங்க அப்படியே அந்த பொம்பளாச்சுங்களா பாரு எது தங்கச்சி அவ சொல்லுவா அப்படியே அத்தை இந்த அம்பிகை கொட்டக்காரி யாரு பெண்ணாகிறதுக்காரி வாய் மிச்ச பார்த்தா பேசுவா சரி வாங்க நேராவது அந்த பக்கம் இருக்கலாம் எனக்கு நான் அப்படி போயிட்டு வரலாமான்னு பாக்குறேன் அனுப்பிடுறோம்